மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதுரையில் நாளை திறக்கப்பட இருக்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக மதுரை மாவட்ட நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்போம். ஜெகநாத், வணக்கம். மதுரை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல், சொல்லும் செய்தி என்ன? வணக்கம். மதுரையில் நாளை திறக்கப்பட இருக்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் 500 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய அந்த கீழக்கரையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் நாளை காலை திறந்து வைக்க இருக்கிறார். இதனையொட்டி பார்த்தீர்களானால் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் 9312 காளைகள் மற்றும் 3669 மாடுபிடி வீரர்களும் இதற்காக முன்பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் விளையாடுவதற்காக முதல் 500 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக முதல் தகவல் கிடைத்திருக்கிறது. ஆன்லைன் வாயிலாக அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தலும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாளை நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி காலை 10 மணி அளவில் தொடங்கும் என்பது தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பின்னர் பார்த்திருந்தால் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நாளை முதலமைச்சர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெறுவதற்காக அனைத்து ஏற்பாடும் தற்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.